Praise the Lord. இன்னைக்கு நாம் ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பயன்ற ஒரு விஷயம் ஆட்கொண்டிருக்குது. எல்லாத்து குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே தான் இருக்குது. எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்ற பயம். சுற்றி நம்ம தைரியமாக பேசினா கூட நமக்குள்ள ஒரு பயம் இருக்க தான் செய்யுது இல்லையா? அப்படிப்பட்ட பயத்தை ஆண்டவர் போக்கணும்னு விரும்புகிறார். அதான் உபாகம் 1:29 சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்க, யுத்தம் என்னுடையதுன்னு சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன்றாரு. உங்ககிட்ட எல்லா மனிதர்களும் சொல்லுவாங்க, கவலைப்படாதரா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க நமக்கு அந்த நேரத்தில் ஆறுதலாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்துப்பாங்களான்றது அது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான். அந்த நேரத்துக்கு வேண்டிய ஆறுதல் வேணால் அவங்க கொடுக்கலாம். ஆனால் கடவுள் சும்மா ஆறுதலுக்காக சொல்லலை, நிஜமாகவே அவர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு விஷயம்தான், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அதுதான் மத்தியில் கூட நம்ம வாசிக்கிறோம் 11:28 வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது, எல்லா பாரத்தையும் நீங்களே சுமந்த என்ன ஆக போகுது, என்கிட்ட கொடுங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்றாரு. அதுதான் வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவர்களை எல்லா இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஆறுதலான ஒரு சந்தோஷமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். நீங்கள் சொன்னீங்க உங்கள் வார்த்தை என்றைக்கும் பொய் சொல்லாதுன்னு நாங்கள் இன்னொரு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லலாம். அப்படிப்பட்ட வார்த்தை நம்மை ஆற்றி தேட்டுட்டா இருக்கிறது. இன்றைக்கி அவர் தான் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவருடைய மெல்லிய சத்தத்தில் நாம் வாழ்வோமானால், அவருடைய வார்த்தையின்படி நாம் பலப்படுவோமானால், பயம் கலக்கம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்குள்ளே இருக்கும், அதுதான் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். நிச்சயமாக ஆண்டவர் நம் தேவைகளை சந்தித்து நம்ம பிரச்சனைகளை தீர்த்து நம்மளோட சமாதானத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வளர்கிறார்கள். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.